என்ன? இந்த பால் பழம் கொடுத்தாங்க. வேண்டாம் தானே சொல்லி அனுப்புனேன், அப்புறம் எதுக்கு எடுத்துட்டு வந்தீங்க? இல்லை பானு, இது பால் பழம் சாப்பிடணுங்கிறது சம்பிரதாயம், உனக்கு தெரியாதா? தெரியலையே. எந்த காலேஜ் கோர்ஸ்ல கற்றுக் கொடுக்குறாங்கன்னு சொல்லுங்க, நான் போய் ஜாயின் பண்ணி கற்றுக்கிட்டு வரேன். பானு, புருஷன் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த பால் பழத்தை பொண்டாட்டி சாப்பிடணும். இது நம்ம வழக்கம், சம்பிரதாயம். என்ன சம்பிரதாயம் இது? நீங்க சாப்பிட்டதை நான் சாப்பிடணுமா? ஏன் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இது சாப்பிட்றதுல என்ன இருக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. சும்மா நீங்க சாப்பிட்டதை நான் சாப்பிடுறது, அப்புறம் உங்க சோப்பத்தை ஐயோ, அதெல்லாம் என்னால முடியாது. என்னோட திங்ஸை நான் யூஸ் பண்ணிக்கிறேன், அதே மாதிரி அவங்க திங்ஸை அவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சின்ன வயசுல இருந்தே நான் இப்படி பழகிட்டேன். என்னோட திங்ஸ் நான் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். என்னோட பிளேட், என்னோட கப், எதுவா இருந்தாலும் தண்ணி தான். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, ஓகே? அதை நீங்களே குடிச்சிருங்க. ஆமாயா, ஆக்சிடென்ட் ஆச்சு. எனக்கு இல்ல. அண்ணே, என்ன அதுக்குள்ளே மாலையை கழட்டிட்டீங்க? சொல்றேன். என்ன தம்பி மாலையை கழட்டிட்டீங்க? மனசே ஒண்ணு சேரலையாம், இதுல மாலை வேற. சூப்பர் ராமப்ல, சூப்பர். இன்னைக்கு தான் இந்த வீட்லயே தெளிவா உருப்படியா பேசியிருக்க. இதை நீ இப்படியே மெயின்டைன் பண்ணிக்க, புரியுதா? சும்மா மத்தவங்க மாப்ள, என்ன இது சண்முகத்தை ஏத்தி விடுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? பாருங்க, எல்லாருக்கும் சொல்றேன், அந்த பொண்ணை இப்ப டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அடேங்கப்பா, அவ பெரிய இங்கிலாந்து இளவரசி, அவளை நாங்க டிஸ்டர்ப் பண்றோமாக்கு. டிஸ்டர்ப் என்னங்க நீங்க வாட்டுக்கு? மாப்ள சத்தமா பேசாதீங்க, அம்மா காதுல விழுந்துற போகுது. ஏன் இப்ப மட்டும் அவன் காதுல விழுக நினைச்சிருக்கீங்களா? இப்ப ஏற்பட்ட மருமலை கொண்டு வந்துட்டேன்னு நொந்து போய் முடங்கி போய் உட்காந்துருக்காங்க. சும்மா எனச்சா சொல்லி. இங்க பாருங்க, நான் ஒண்ணு சொல்றது நல்லா கேட்டுக்குங்க. உங்க வீட்டுக்குள்ள இது வரைக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்திருக்கா? நானும் மீனாட்சியும் இந்த வீட்டுக்குள்ள வெளியில இருந்து உள்ள வந்தவங்க. எங்கனால இந்த வீட்டுக்குள்ள ஏதாவது சின்ன பிரச்சனை வந்திருக்காங்க. இந்த பொண்ணு வந்து 4 மணி நேரம் கூட ஆகுதுங்க, அதுக்குள்ள 4 வருஷம் வீட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, அவ என்ன பார்த்து பேசுற பேச்சுக்கு உங்களுக்காக தாங்க பொறுத்துக்கிட்டேன், தெரியுமா? இல்லன்னா என்ன பண்ணுவீங்க? இல்லன்னா என்ன பண்ணுவீங்க? இங்க பாருமா, உனக்கு எனக்கு பேச்சு இல்ல, புரிஞ்சுக்கோ. என்ன பத்தி தானே பேசுனீங்க, அத தைரியமா என்கிட்டயே பேசுங்க. இல்ல பானு, அவர் ஏதோ புரியாம பேசிட்டாரு. புரியாம பேசினா முட்டாள்னு அர்த்தம். உங்க தங்கச்சியை ஒரு முட்டாளுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்து உங்க உறவுக்கார ஆக்கிருக்கீங்களா? நீங்க எப்படி வேணாலும் போங்க, ஆனா எனக்கு நடந்த விசேஷத்தை பத்தி நடு வீட்ல நின்னு ஒரு முட்டாள் பேசக்கூடாது. இங்க பாருமா, அப்படியே தண்டச்சோறு சொன்ன, இப்ப முட்டாள் சொல்ற. நல்லா பாத்துக்கோமா. இருக்கறத சொல்றேன், நீங்க தண்டச்சோறு தான் முட்டாள் தான் அப்படி தான் சொல்லுவேன், 1000 தடவை சொல்லுவேன். இங்க பாரு, இந்த மாதிரி ஏதாவது பேசிட்டு இருந்தீனா நான் இந்த வீட்டு பக்கமே வர மாட்டேன். வராதீங்க, ரொம்ப நல்லதா போச்சு. நான் இருக்க வரைக்கும் இந்த வீட்டு பக்கமே வராதீங்க, போங்க. எது நீ இன்னைக்கு வந்தவமா? நான் இன்னைக்கு வந்தாலும் இந்த வீட்டு மருமகங்க. ஆனா நீங்க யாரு? இந்த பொண்ணு கட்டிட்டு போனவர் தானே, உங்களுக்கு அடிக்கடி வர என்ன வேலை? நான் இந்த வீட்டு மாப்பிளை, ஏதாவது நல்லது கட்டனா நான் வரதான் செய்வேன். எங்க வீட்டு நல்லது கெட்டது இனிமே நாங்க பாத்துக்கறோங்க, நீங்க கிளம்புங்க. அத நீ சொல்லக்கூடாது. நான் தாங்க சொல்லுவேன், இனிமே நான் தான் சொல்லுவேன். நான் இங்க இருக்கிற வரைக்கும் இந்த பக்கம் வந்தீங்க, இப்படித்தான் அசிங்கப்படும். ஏங்க என்னங்க இது? ஏதாவது பேச விட்டு வேடிக்கை பார்த்துருக்கீங்களா? அப்ப அவ பேசுறதுல உங்களுக்கு சந்தோஷம் அப்படிதானே? மாமா ஏய் வாடி வாடி ப்ளீஸ் மாமா.
இனிமே இந்த வீட்டு பக்கம் என் மூச்சு காத்து கூட வராது மாமா. பாடிக்கிறல அண்ணே ப்ளீஸ். என்னங்க மாப்பிள என்ன எவ்வளவு பேச்சு பேசிட்டு இருக்கா பெரிய மனுஷனா நீங்க ஏங்க இல்ல மாப்பிள்ள. சும்மா ஏதாவது சமாளிக்காதீங்க போங்க அண்ணே அக்கா சாந்தி அக்கா அண்ணி என்ன நீ இதெல்லாம் சரி விடுங்க. என்னங்க மரியாதை எல்லாம் போச்சு என்னங்க 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 கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறாங்க. மான மரியாதை போச்சுடி அவ என்ன பொண்ணு மாதிரியா பேசுறா பேய் மாதிரி கத்துறாடி உங்க வீட்டுக்கு எல்லாரையும் வேப்பலை அடிச்சு விரட்டா விடமாட்டா போல இருக்குடி என்னங்க ஏதாவது டென்ஷன்ல பேசிருப்பாங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இதுவரை டென்ஷன்ல பேசிச்சு வீட்டுல இருக்கிற எல்லாத்துட்டும் பேசி பிபி ஹார்ட் அட்டாக் வர வச்சிருவா போல இருக்கவ கொஞ்சம் மெதுவா பேசுங்க, யாராவது கேட்டாங்கன்னா என்ன நினைப்பாங்க? கேட்கட்டும்டி கேட்கட்டும் என்னோட முழு பவர் என்ன அவளுக்கு தெரியுமாடி என்ன தண்டச்சோறு கேட்கறாடி அவ என் ஸ்டேட்டஸ் தெரியுமா அவ அப்பா வேணா பேங்க் மேனேஜரா இருக்கலாம் ஆனா என் பேங்க் பேலன்ஸ் என்ன தெரியுமாடி அவளுக்கு என்னங்க இப்படி தேவையில்லாம பேசுறது என்னால பொறுத்துக்க முடியல. ஏன் உன்னோட ரத்த பந்தத்துல இருந்து நான் பிரிச்சு கூட்டு போறேன்னு உனக்கு ஒரே இதா இருக்கா ஏண்டி கட்டுன புருஷன் அவ கழுவி ஊத்துறா பாத்துட்டு சும்மா தாண்டி இருந்த நீ என்னங்க அவங்க இன்னைக்கு தான் வந்திருக்காங்க, அவங்க கூட சண்டை போட சொல்றீங்களா? நீயும் சண்டை ஓட்டினாலும் அப்படியே கிளுகிளுன்னு இருக்கும் நீ என்கிட்ட மட்டும் தானே சண்டை போடுவ ஏன்னா உனக்கு கிழிச்சோ பையன் நான் தானே என்கிட்ட தானே சண்டை போடுவேன் உங்களுக்கு அவங்க பேசுனது பிடிக்கலன்னா இந்த வீட்டு பக்கம் வராதீங்க. எது நீ மட்டும் இந்த வீட்டுக்கு வர போய் இருந்துட்டு கொஞ்சம் கொலாலான் இருக்கியா நான் இந்த வீட்டு மாப்பிள்ளடி இன்னைக்கு வந்தவளுக்கு இந்த வீட்டுல இவ்வளவு உரிமை இருக்குன்னா நான் என் உரிமை விட்டு கொடுக்கணும் அவசியம் இல்லடி வர வைக்கிறேன்டி உன் வீட்டுல இருக்கிற அத்தனை பேரையும் என் காலில் வந்து விழ வைக்கிறேன்டி விழ வைக்கிறேன் ஏய் ஆடி எங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதாவது பேசுன பல்ல கழட்டிடுவேன் நான் எதுவும் பேசல. என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்கா அம்புட்டு பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்களா கல்யாணம் வைக்கிறேன்டா உட்காரு ஐயா 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 ஏய் ஏண்டா ஓடி வர நாம நினைச்சபடி நடக்கலைங்க ஐயா. புரியுற மாதிரி சொல்றா சண்முகத்துக்கு பேங்க் மேனேஜர் பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. என்னடா சொல்ற ஆமாய்யா, திடீர் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. யாருக்கிட்டையும் சொல்லாம கோயில்ல ரகசியமா கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்கய்யா. ஏய் என்னடா சொல்ற என்ன உளற நல்லா விசாரிச்சு பாத்தியா நல்லா விசாரிச்சு பார்த்துட்டேன். பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கே கூட்டிட்டு வந்தானுங்க. பா பாத்தீங்களாப்பா நல்லா பிளான் பண்ணி அந்த ரெண்டு திருட்டு பசங்களை கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கானுங்க ஊரை கூட்டி மேல தட்டி தாலி கட்டினா நம்ம இடையில பூந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவோம்னு இப்படி ஒரு திட்டு கல்யாணம் பண்ணிருக்கானுங்க அவனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நம்ம எவ்வளவு மிரட்டி அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பான். சிவஞானம் மட்டும் என்ன சும்மாவா அவனும் ஒரு பெரிய பிளான் பண்ணி கல்யாணத்தை பண்ணி வச்சால இனி அவனா நம்மளான்னு ஒரு கை பாத்துருவோம்ப்பா அப்பா நீங்க மட்டும் ஒரு வார்த்தை சரின்னு சொல்லுங்கப்பா. அவனை கண்டந்துரமா விட்டு உங்க காலையில போடுறேன். பண்ணுங்க, என்ன நல்லா பண்ணுங்க. அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. சந்தோஷம் தானே இப்ப? ஏய் உனக்கு துரோகம் பண்ணிருக்காள் அந்த கேடு கட்டவன் அந்த கோவம் ஆவேசம் அதான் துடிக்கிறாங்க பசங்க. பாசமா? இதான் பாசமா? எதுக்கு எடுத்தாலும் வெட்டு குத்தன்ட்டு. நீங்க மட்டும் இப்படி இல்லாம இருந்திருந்தா என் கல்யாணம் நல்லபடியா நடந்திருக்கும். நான் நல்லா இருந்திருப்பேன். ஏன் இப்படி கோவப்படுற நீ? எப்ப பாரு கத்தி கம்பு வெட்டு குத்தன்னு. இன்னமும் எதுக்காக இப்படி கோவப்பட்டு இருக்கீங்க? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? என்னதான் நடக்கணும் சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லு. எப்ப பார்த்தாலும் கத்தி
சந்தோஷமா? இப்ப உங்களுக்கு சந்தோஷமா? சந்தோஷமா? என் வாழ்க்கை போயிடுச்சு. சந்தோஷமா? உனக்கு சந்தோஷமா? எல்லாருமா சேர்ந்து என் வாழ்க்கை நாசமாக்கிட்டீங்களே. இப்ப பரவாயில்லையா? இப்ப பரவாயில்லையா? நீங்க யாரும் என் மூச்சிலே முழிக்காதீங்க. நான் சத்து போயிட்டேன்னு நினைச்சுக்கோங்க. சத்து போயிட்டேன்னு நினைச்சுக்கோங்க. ஏன் இப்படி பண்ணீங்க? இப்ப போலீஸ்காரி தானே, குடும்பத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டான்னு நினைச்சிட்டீங்களா? என் மனசுல உங்களை நான் எவ்வளவு தீவிரமா விரும்பினேன்னு தெரியுமா? உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க கூட வாழணும் எவ்வளவு கனவு கண்டு வச்சிருந்த தெரியுமா? நீங்கன்னா எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு தெரியுமா? உங்களுக்கு என்ன சுத்தமா பிடிக்கலையா? நீங்க மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிருந்தா இந்த வீடு, வாசல், போஸ்டிங், பணம் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க பின்னாடி வந்திருப்பேனே. ஆனா நீங்க என்ன விட்டுட்டு வேற யாரையோ. நானும் நல்ல பொண்ணுதாங்க. ஒரு புருஷன் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கும் தெரியும். உங்க வீட்ல உள்ளவங்க கிட்ட எல்லாம் எப்படி மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும். ஆனா எல்லாரும் மாதிரியும் நீங்களும் என்ன ஒதுக்கிட மாட்டீங்கன்னு நான் நம்பினேன். ஆனா நீங்க ஏமாத்திட்டீங்களே. எது எப்படி இருந்தாலும் ஒண்ணும் இல்ல. நம்ம ரெண்டு பேருக்கும் எப்பவோ கல்யாணம் ஆயிடுச்சு. என் மனசுல நான் இன்னும் உங்க கூட மட்டும்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நீங்க மட்டும்தான். நான் உங்களுக்கு மட்டும்தான். வைஜெயந்தி வீரமணி கிடையாது. அவ எப்பவோ செத்து போயிட்டா. வைஜெயந்தி சண்முகம் மட்டும்தான். நமக்கு நடுவுல யாரு வந்தாலும் அது பாதியிலே கட்டாயிடும். நான் தான் உங்க மனைவி. நான் மட்டும்தான் உங்க கூட வாழ்வேன். நான் மட்டும்தான் உங்க கூட வாழ்வேன். நான் மட்டும்தான் உங்க கூட வாழ்வேன். என்னையே இப்படி ஏமாத்துனீங்க. டேய், இந்த தெருவுல தான்டா வீடு. ஆமாண்ணே, இந்த தெருவுல தானே வீடு. ஆனா எந்த வீடு தான் தெரியல நமக்கு. நம்ம சதீஷ் அண்ணன் கூட ஆபீஸ்ல போய் விசாரிச்சாராம். ஆனா சரியான அட்ரஸ் தான் கிடைக்கல. அவன் இந்த ஊர்லயே இருந்துட்டு நமக்கே டிமி குடுக்குறானே. அவன் மட்டும் இந்த தெரு வழியா வரட்டும். அவனை தெருநாயை அடிக்கிற மாதிரி அடிச்சு கொன்னுறான் பாரு. சரிண்ணே. ஏய், இந்த தெருவில் அவன் மட்டும் வந்தான்னு வச்சுக்க, கண்டம் துண்டமா போட்டோம்டா.
வரட்டும். ஆமாண்ணே. ரெண்டுல ஒண்ணு பார்த்தா. ஓட்டு தள்ளிடலாம் நான். வரட்டும் வரட்டும். ஏங்க வண்டி நிறுத்திட்டீங்க? என்னங்க ஏங்க வண்டி நிறுத்திட்டீங்க? இவங்க வேற நிக்கிறாங்க. என்னங்க என்னங்க ரோட் அந்த பக்கம், இந்த பக்கம் எங்க போறீங்க? ஏய் முதல்ல இறங்குடி இறங்குடி. என்னாச்சு? ஏன் இங்க வண்டி நிறுத்துறீங்க? வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு, அதனால தான் நிப்பாட்டிட்டேன். ஓ அப்படின்னா மெக்கானிக் வரணுமா? என் அறிவு கொழுந்தே, அவங்க அங்க நிக்கிறாங்களே, அங்க போனவன் என் உசுரை எடுக்காம விட மாட்டேன் போல இருக்கே. யார் நிக்கறாங்க? ஏய் போகாதடி. என்னங்க போகாதடி. யார் அங்க நிக்கறா? என்னாச்சு உங்களுக்கு? உனக்கு விளக்கமாவே சொல்றேன்டி. வந்து நிக்கிறது எம வந்து நிக்கிறான்டி எம. ஓ யமனா? என்னடி எமன்னு சாதாரணமா சொல்ற? லூசு லூசு லூசு. நீங்க பதறி போயிட்டு இருக்க, எமன்னு சாதாரணமா கேட்டிருக்கேடி. சரி நீ இங்கே நீ வியாக்கியானம் பேசிட்டு இரு, நான் வந்துடுறேன். ஐயோ என்னங்க எங்கங்க போறீங்க? அட விளக்காத வேலை, வாயில வசம் வச்சு தேய்க்க. போகும்போது எங்கன்னு கேட்டுட்டு இருக்கா. இரு வர்றேன். என்னங்க தனியா நிக்க வச்சுட்டு போயிட்டாரு மனுஷன். எங்க போறாரு என்ன பண்றாருன்னு ஒண்ணும் புரியல. எங்க போனாரு இந்த மனுஷன்? என்ன ஆளை காணோம்? இந்த புத்தி கெட்ட மனுஷனை என்ன ஆளை காணோம்? எப்படி இருக்கு? இப்போ வா என் கூட. என்னங்க இது? அதுக்குள்ள இந்த வேஷம்? இங்க பாரு, நான் எத்தனை வேஷம் போட்டாலும் நீ போட்டிருக்கிறது என் பொண்டாட்டிங்கிற வேஷம் மட்டும்தான். அதை மட்டும் ஒழுங்கா பார். தள்ளுறி தள்ளுங்கிற ஏண்டி எதை பேசினாலும் என்கிட்ட சங்கட்டமாவே பேசிட்டு இருக்க. அரே நம்பில் சிங்கு, ஏறு வண்டியில ஏறு. ஸ்டார்ட் பண்ணுங்க. அரே என்னது வண்டி ஸ்டார்ட் ஆகலே. ஏறு. இந்த கெட்டப்பு ரொம்ப நல்லா தாண்டி இருக்கு. நல்லா இருக்குல்ல? கெட்டப்பெல்லாம் நல்லதா இருக்கு. ஆனா ஊர்தான் உங்களை காரி துப்பும். என்ன எதுக்கடி ஊர்க்காரங்க காரி துப்ப போறாங்க? உங்க பொண்டாட்டி சாந்தி எவனோ ஒரு சிங்க வச்சிருக்கான்னு. ஏய் ஏய் அப்படியே அடிச்சு பல்லெல்லாம் பேத்துருவான். நக்கல் பண்றீங்க? அவன் பதட்டா அவனுக்கு தான் தெரியும். நான் உண்மைதாங்க சொன்னேன். என்ன உண்மை சொன்ன? வாயை மூட்டு பேசாம. சிங்கி வேஷம் போட்டாலும் எந்த வேஷம் போட்டாலும் எவனும் என்ன கேட்க முடியாது. உன் புருஷன் நான் தான். வரேன் போங்க. என்ன பானு இது? போட்டோ எல்லாம் கீழே கிடக்குது.
என்ன புக்கு படிக்கிறியா? பல்லாங்குழி விளையாடிட்டு இருக்கேன். பார்த்தா தெரியல? இல்ல, ரூம் ஓகேயான்னு கேட்கலான்னு வந்தேன். நான் என்னங்க வீடு கட்ட மேஸ்திரியா இல்ல கொத்தனாரா? ரூம் ஓகேவான்னு எதுக்கு என்கிட்ட கேக்குறீங்க? அது இல்ல, ரூம் உனக்கு வசதியா இருக்கா இல்லையான்னு. வசதியா இல்லைன்னு சொன்னா ஜெய்ப்பூர் பேலஸ்ல ரூம் போட்டு கொடுக்க போறீங்களா? இல்ல, இந்த ரூம் உனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளா இல்லைன்னா அங்க ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூம் எடுத்துக்கிறியான்னு கேட்க வந்தேன். ஏன் அந்த ரூம்ல ஏசி இருக்கா? சென்ட்ரலைஸ்டு ஏசி பண்ணிருக்கீங்களா இல்ல இந்த ரூமை ஏசி பண்ண போறீங்களா? இங்க பாரு, அதெல்லாம் இங்க தேவைப்படாது. இது பழைய காலத்து வீடு, நல்ல காத்தோட்டமா இருக்கும். ஓஹோ, இந்த அரண்மனை புகழ் பெருமை எல்லாம் பாடதான் இங்க வந்தீங்களா? சொல்லி முடிச்சிட்டீங்களா? அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இங்க நிறைய ஜன்னல்லாம் வச்சு காத்தோட்டமா கட்டியிருக்காங்க. வெயில் காலத்துல கூட ஜன்னலை திறந்து வச்சா போதும், காத்து நல்லா வரும். அப்படியா? ஆனா எங்க வீட்ல இப்படி ஜன்னல் எல்லாம் திறந்து வச்சு எல்லாரும் வேடிக்கை பார்க்குற மாதிரி நாங்க தூங்க மாட்டோம். எங்க வீட்ல எல்லா ரூம்ஸ்லயும் ஏசி இருக்கு. இங்க பாரு பானு, இது பழைய காலத்து வீடு. நீ நிறைய படிச்சிருக்கேன்னு உங்க அப்பா சொன்னாரு. பழைய ஆர்கிடெக்சர் எல்லாம் நீ படிச்சிருப்ப, உனக்கு தெரியும்னு நினைச்சு சொன்னேன். ஓஹோ, எனக்கு என்ன தெரியும், நான் என்ன படிச்சிருக்கேன்னு என் ஜெனரல் நாலேஜ் டெஸ்ட் பண்றீங்களா? அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நீ நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கணுங்கிறத என்னோட நோக்கம். அதே தாங்க நானும் சொல்றேன். இப்படி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்து என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தா ஒரு மனுஷி எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? அதுக்கு தான் நீ அந்த ரூம்ல படுத்தா நல்லா இருக்கும்னு சொல்ல வந்தேன். ஐயோ ப்ளீஸ், எனக்கு எதுவுமே வேணாங்க. நான் இந்த ரூம்லயே இருந்துக்கிறேன். எனக்கு பெட் கூட தேவையில்லைங்க. நான் கீழே படுத்து தூங்கிக்கிறேன், போதுமா? இல்ல, நான் என்ன சொல்ல ஐயோ வரேன்னா, ப்ளீஸ், நீங்க எதுவும் சொல்ல வேண்டாமே. கிளம்புறீங்களா? ஆக்சுவலி நீங்க இப்ப எனக்கு பண்ற பெரிய உதவியே இந்த ரூமை விட்டு வெளியே போறதா தான் இருக்கும். சரி, நான் உன்னை தொந்தரவு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிரு பானு. நீங்க முதல்ல போய் உங்க வேலையை பாருங்க. சும்மா எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு கேட்டு எல்லாரும் சேர்ந்து என்ன டார்ச்சர் பண்ணா என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? இதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியுதா புரியலையான்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. சாரி பானு. அண்ணி, நீங்க ஏன் அண்ணி தேவையில்லாம அவகிட்ட பேச்சு கொடுத்து உங்க மரியாதை கெடுத்துக்கிறீங்க? யார் மரியாதையை கெடுத்துட்டாங்க? இப்போ உங்க அண்ணி என்கிட்ட பேசினது மரியாதை குறைச்சல் ஆயிடுச்சு இல்ல? இல்ல, நான் அவரும் நானும் தானே பேசிட்டு இருக்கோம். பானு, இங்க பாரு, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீ நிறைய விஷயத்தை புரிஞ்சுக்கணுமா? நான் என்ன இங்க வந்து 100 நாள் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு நாள் கூட முழுசா ஆகல. அதுக்குள்ள எல்லாரும் வந்து புரிஞ்சுக்கன்னா இப்போன்னு இல்ல எப்பவுமே என்னால இந்த வீட்ல இருக்கிறவங்கள புரிஞ்சுக்கவே முடியாது. ஓகே பானு, தம்பி, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். இதுக்கு மேல எப்படி பொறுமையா இருக்கணும்னு எனக்கு தெரியல அண்ணி. இருக்கணும், இருந்தே ஆகணும். அதுதான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது தம்பி.